மகா சிவராத்திரி 2024. இந்த நாளில் 300 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று கூடும் 4 அபூர்வ யோகங்கள். மகா சிவராத்திரி என்பதே மிகவும் அற்புதமான ஒரு நாளாகும். இந்த நாளில் இரவு முழுவதும் கண் விழித்து சிவபூஜை செய்து வழிபடுவது பாவங்களை போக்கி முக்தியை தருவதுடன் வாழும் காலத்தில் அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்றுத்தரும். சிவனின் பரிபூரண அருளை பெற இந்நாளில் மிகுந்த பக்தியுடன் பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடுவார்கள். மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதுமாய் நடைபெறும் பூஜைகள் அபிஷேகங்கள் விசேஷமானதாகும். மிக உயர்வான மகா சிவராத்திரி அன்று அளவில்லாத மகிழ்ச்சியையும் வெற்றிகளையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கும் மிக அபூர்வமான யோகங்களும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி நாளில் ஒன்று கூட உள்ளது. இதனால் இந்த வருட மகா சிவராத்திரி மிகுந்த முக்கியமான நாளாக அமைய உள்ளது. என்னென்ன யோகங்கள் ஒன்று சேர போகின்றன, அவற்றின் சிறப்புகள் என்ன, இதனால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த காணொளியில் விரிவாய் அறியலாம். 300 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அற்புதமான நன்னாளில் அரிதான 4 யோகங்கள் ஒன்று கூட உள்ளன. இதனால் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் இது முக்கியமான நாளாய் கருதப்படுகிறது. மிகவும் அரிதான இந்நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் வெற்றியும் செல்வ செழிப்பும் குறையாமல் இருக்கும். அதிர்ஷ்டங்களும் வெற்றிகளும் தேடி வரும். இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா மார்ச் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. ஜோதிட கணிப்புகளின்படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்று 300 ஆண்டுகளுக்கு பிறகு சர்வார்த்தி சித்தி யோகம், சிவயோகம், சிரவண நட்சத்திரம், சுக்கிர பிரதோஷம், மகா சிவராத்திரி ஆகிய 5 விதமான சிறப்புகள் ஒன்று கூட உள்ளன. தொழில் வேலையில் முன்னேற்றம், மகிழ்ச்சி மற்றும் செல்வ செழிப்பான வாழ்க்கை ஒருவருக்கு கிடைப்பதற்கு அருள் செய்யக்கூடிய மிக முக்கியமான நாள் சுக்கிர வார பிரதோஷ நாளாகும். சர்வார்த்த சித்தி யோகம் என்பது ஒருவருடைய அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கக்கூடியதாகும். அதேபோல் சிவயோகம் என்பது தியானம், மந்திர ஜபம் ஆகியவற்றை கைகூட வைக்கும் யோகமாகும். மகா சிவராத்திரி நாளன்று முழுவதும் சிவயோகம் உள்ளது. சர்வார்த்த சித்தி யோகம் மகா சிவராத்திரி அன்று காலை 6:38 முதல் 10:41 வரை உள்ளது. அதி அற்புதமான இந்த யோகங்கள் ஒன்று கூடும் நாளில் பக்தியுடன் சிவனுக்கு விரதமிருந்து சிவ வழிபாடு செய்வது 2 மடங்கு பலன்களை தரும். சிவயோகம் நேரத்தில் சிவனை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். இது சிவனின் பரிபூரண அருளை பெற்றுத் தருவதுடன் வீட்டில் அனைத்து விதமான மங்களங்களும் நிறைவுடன் இருக்கச் செய்கின்றது. இந்த நேரத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் வீட்டில் செல்வ வளத்தை மென்மேலும் பெருகச் செய்யும். சிரவண நட்சத்திரம் என்பது சனி பகவானுக்கு உரியதாகும். சிரவண நட்சத்திரத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் அது மங்களகரமானதாய் முடியும். இந்த நாளில் சனி பகவானையும் அவருடைய குருவான சிவபெருமானையும் வழிபடுவதுடன் புதிய தொழில் அல்லது காரியங்களை துவங்குவது, பொருட்கள் வாங்குவது ஆகியன மங்களகரமானதாய் அமையும். இந்த நாளில் விரதமிருந்து வழிபடுவதற்கு அனைத்து விதமான நவகிரக தோஷங்களும் நீங்கிவிடும். வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை சுக்கிர பிரதோஷம் என்பார்கள். அதுவும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரியுடன் சுக்கிரவார பிரதோஷமும் இணைந்து வருகிறது. இந்த நாளில் சிவனுக்கு விரதமிருந்து வழிபட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனையாய் இருந்தாலும் விலகி ஓடிவிடும். வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தன்று விரதமிருந்து வழிபடுவதனால் தொழில் மற்றும் வேலையில் வெற்றி மேல் வெற்றி குவியும். சிவன் மற்றும் பார்வதி இருவரையும் வணங்குவதால் குடும்பத்தில் செல்வ செழிப்பு ஏற்படும். திருமண வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். ஆலயம் செல்வோம், ஆண்டவனை தொழுவோம், அனைத்து வளங்களும் பெற்று இன்புற்று வாழ்வோம். நன்றி, வணக்கம்.